இப்படி வரும்போது நம்ம யூஎஸ் எல்லைக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் லேண்ட் ஆகும். 36 மினிட்ஸ் இடங்கள்லாம் பார்க்க முடியும். வெயிட் டைம் 30 மினிட்ஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் விண்டோ சீட் கிடைக்கலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ளைட் எங்கே பறந்துட்டுருக்கோம். ஸோ இது ஃப்ளைட்டோட ரியல் டைம் வியூ. ஃபைனலாக லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து சேர்ந்தாச்சுங்க. வெளியே போகிறோம். இமிக்ரேஷன் முடிக்கிறதுக்கு எப்படி டைம் ஆகும்னா பெரிய க்யூ நிற்கும். பார்க்கலாம். ஏர்போர்ட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்தாச்சு. வந்து இப்போ இமிக்ரேஷன் போயிட்டுருக்கோம். இமிக்ரேஷன் முடிஞ்சு எனக்கு தெரியல, ஏன்னா எப்போவுமே இங்கே வந்து இறங்குனதுலேருந்து வெளியாகி போகிற வரைக்கும் எப்போவுமே ஒரு பதட்டமும் ஒரு படபடப்புமாக இருக்கும். ஏன்னா அது எழுதப்படாத ஒரு விதி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படின்னு தெரில. நம்ம முதல்ல போய் இமிக்ரேஷன் முடிப்போம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நம்ம வெளியே போய் நம்ம அடுத்து ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணி தந்துருக்காங்க. ஸோ அங்கே போய் தான் கன்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் டைம் இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மொத்தமாக ஹோட்டலில் போய்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இதாங்க இமிக்ரேஷனுக்கு வந்தாச்சு. லைனை பார்த்தீங்களா, கூட்டம். எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் இங்கே முடிச்சுட்டு போகிறதுக்கு. ஓகேங்க, வந்தாச்சு. வந்து லக்கேஜும் எடுத்தாச்சு. நீ வெளியே போய் எனக்கு ஹோட்டல் பிக்கப்புக்கு வண்டி வரும், அதுக்கு வெயிட் பண்ணணும். என்ன செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வண்டி வந்துருச்சு. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலில் 3 மணிக்கு தான் செக்இன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே போய் 1 ஹவர் வெளியே வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இந்த டெர்மினலில் தான் வெளியாகணும். இதை சுற்றி நிறைய டெர்மினல் இருக்குங்க. ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகவுமே ஃபுல்லாக எல்லா ஹோட்டல்ஸும் வந்து இருக்குது. மேரியாட், ஹில்டன், ஹயாத் ரீஜென்சி, ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. நம்மளோட ஹோட்டலும் இதே லைனில் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். நம்ம தங்க வேண்டிய ஹோட்டல் போய் வந்தாச்சு. இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். ஹாலிடே இன்றைக்கி ஒரு நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலைல வந்து நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. எஸ், வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம நீ தங்க போகிற ரூமு. இதுதான் நம்ம நீ தங்க போகிறோம். காலையில் 7 மணிக்கு நமக்கு பிக்கப் வருங்க. நம்மளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ தாங்க வந்துருக்கோம் ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்து நைட்டு டின்னர் இருக்குது. டின்னர் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. 5 to 10 அதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்டு திருப்பி வந்து தூங்கிடலாம்.
அப்புறம் 3 நாளாக அலைஞ்சு மூஞ்சி பாருங்க சாம்பி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் திருப்பி தூங்க வேண்டியது. காலையில் பிக்கப் வண்டி வரும். 8 o'clock இங்கேருந்து பிக்கப் பண்ணி அடுத்து நம்மளை இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. நான் சொன்னேன்ல சர்ப்ரைஸ், அதை நான் அங்கே போய் சொல்கிறேன். அங்கேருந்து வரும்போது நம்மளால் எதுவும் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியலங்க வெளியே வந்துட்டு. ஏன்னா கொஞ்சம் ரசாவாசாக இருந்தனால அப்படி வேகமாக நம்ம வர்ற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையால் எதையுமே கவர் பண்ண முடியல. இதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வர்றது. ஸோ நம்ம இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ஆமாங்க, நான் சொன்ன சர்ப்ரைஸ் இதுதான். என்னன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன்ல நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோன்னு. ஆமாங்க, டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம கிளம்பும்போது மதுரை ஏர்போர்ட்டில் 1:30 ஃப்ளைட்டு 16ஆம் தேதி. அதே பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து 17ஆம் தேதி மார்னிங் 1 o'clock ஃப்ளைட்டு. அப்புறம் நம்ம அங்கேருந்து சைனா போயாச்சு. சைனா ஹாங்காங்கில் 17ஆம் தேதி 5:40 ஃப்ளைட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம சைனா போகும்போது நம்ம 2 hours திருப்பி பின்னாடி வந்துட்டோம். திருப்பி சைனாவிலேருந்து நம்ம இங்கே வந்தோம் தெரியுமா? இங்கே வந்து இப்போ டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வெளியே வரும்போது, நான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகி நம்ம ஏர்போர்ட் உள்ளே போகும்போது திருப்பி மறுபடியும் 17ஆம் தேதி மார்னிங் 11:14. ஆமாம், நம்ம சைனாவில் மார்னிங் 1 o'clock 17ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதே 17ஆம் தேதி மறுபடியும் 12 o'clock AM. ஆனால் 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதைத்தாங்க சொன்னேன். புரியல, எனக்குமே ஒன்றும் புரியலை. ஸோ இப்படி தாங்க இருக்குது. இங்கேக்கும் நம்ம இந்தியாவுக்கும் 13 மணி நேரம் டிஃப்ரென்ஸுங்க. 13 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே மார்னிங்காக இருக்கும்போது ஊரில் நைட்டாக இருக்கும். ஊரில் நைட்டாக இருக்கும்போது இங்கே அஃப்கோர்ஸ் மார்னிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, வேறுபாடு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அதுதாங்க டைம் ட்ராவல். ஓகே, நம்ம இப்போ படுப்போம் ஃப்ரெஷ் ஆகிட்டு. அப்புறம் நாளைக்கு காலைல இங்கேருந்து வெளியே போய் நம்ம எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். பாய். எஸ், நம்மளோட கெட்டப் இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது. கிளம்பியாச்சு. 8 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கிளைமேட்டு இருக்குது. அப்படியே வெளியே வந்து நிற்கிறோம். முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வரும், அப்படியே ஏறி கிளம்ப வேண்டியிருக்கோம். ஃபைனலி வந்துட்டோம். இது போர்ட், லாங் பீச் போர்ட். இங்கேருந்து நான் சொன்னேன்ல ஒரு இடம் சர்ப்ரைஸாக இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஆமாங்க, ஃபைனலி வந்தாச்சு. இது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். இதுக்கப்புறம் நம்மளோட பயணம் இங்கே தான் தொடர போகுது. ஒரு 6 மாதத்துக்கு நம்ம இங்கே தான். இங்கே ஒரு கப்பல் நிற்கிது. இது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம அப்புறமா அப்லோட் பண்ணுவோம். ஆமாங்க, நம்ம ஃபைனலாக
ரூம் வந்தாச்சு, எல்லாம் செட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும், ஏன்னா ஒரு சில இடையூறுகள்னால நம்மளால் உடனே இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. இதுக்கப்புறமும் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோ முன்ன சொன்ன மாதிரியே போகிற ட்ரை பண்ணுறேன். நீங்கள் முன்னமே பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கப்பல் ஒன்று வெளியே நின்றுச்சு, அது என்னென்னு கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதை கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுவரை நான் உங்கள் செயிலிங் தமிழன். ஸ்டே டியூன் மக்களே.